அப்படின்னு வச்சா அது சரியா இருக்கும். இந்தியாங்கிற பேரை மாற்றி அதானியா அப்படின்னு வச்சா கூட பொருத்தமாக இருக்கிற அளவுக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் முதலாளி கிட்டத்தட்ட பல நூறு கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய நிலக்கரியை இந்தியாவுடைய நிறுவனங்களுக்கு வாங்கி கொடுத்து கொண்டிருந்த ஒரு முதலாளி, கோஸ்டல் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு அந்த கோஸ்டல் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் சிஇஓ யாருன்னு, இதுக்கு முன்னாடி இந்த சிஇஓ யாருன்னா கீழக்கரையை சார்ந்த அகமது புகாரி என்கிற ஒரு தமிழ் முதலாளி. ஆனால் இன்னைக்கு அகமது புகாரி மீது அமலாக்கத்துறை வழக்கு போட்டு அவர் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டார், மணி லாண்டரிங் பண்ணாருன்னு சொல்லி 550 கோடி ரூபாய் முறைகேடு அவர் மீது வைக்கப்பட்டு 2021 கைது செய்யப்பட்டவர். அவர் சிறையில் இருக்கும் பொழுதே அவருடைய நிறுவனங்களுக்கு மஞ்சள் நோட்டீஸ் விட்டு அதை திவால் கணக்கு காட்டி அதை அதானி நிறுவனம் ஏலம் எடுக்கிறது. இப்போ கோஸ்டல் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் கம்பெனியுடைய மறைமுகமான சிஇஓ யாருன்னா அதானி. கீழக்கரையை சார்ந்த ஒரு தமிழன் உருவாக்கிய 3 தலைமுறைகளாக நிர்வாகம்